Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா நினைக்கிறேன். சோ thumbnail பாத்துருப்பீங்க. thumbnail பார்த்தது புரியாது சரிங்களா? ரொம்ப நாள் ஆசை வந்து நிறைவேறியது அப்படினு சொல்லிட்டு நிறைவேற போகுது. ஆசை நிறைவேற போகுது பார்த்தா thumbnail பார்த்தா ஒண்ணும் தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ரிவீல் பண்ணல என்னன்னு சொல்லிட்டு. ஆமா. இந்த டைம்ல என்னன்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணிருந்தீங்களா அது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னன்னு சொல்லி நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்க. இதுவா தான் இருக்கும். ஏன்னா நம்ம சேனல்ல வந்து ரெகுலரா பாத்துட்டு இருக்கவங்களுக்கு இவங்க இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு சில பொருட்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கும்போது அதோட அருமையே தெரியாது. அதுவும் நமக்கு வந்து ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் அவர் லைஃப்ல இருந்தே அது இருந்துட்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சாப்பிட தட்டு சின்ன வயசுல இருந்து இருக்குல்லங்க எல்லார்கிட்டயும், அதான் சொல்றேன். எங்களோட இதுல பாத்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நாளா நாங்க ஒரு லைஃப் 2 பேரும் ஸ்டார்ட் பண்ண டைம்ல இருந்தே அந்த ஒரு பொருள் இருந்தது. பட் லேட்டர் ஆன் அது வந்து நம்ம ஒரு ஸ்டேஜ் ஒரு லைக் லைஃப் வந்து இப்படி இருக்குமா இப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு நல்ல ஒரு டாப்ல இப்படின்னு வந்துட்டு இருக்கும்போது வந்து யூ ஹாவ் நத்திங், இதெல்லாம் உனக்கு இனிமே இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்ப மேரேஜ் ஆன அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்ச மாதிரி இவர் வந்து குவைத்துல இருந்தாரு. குவைத்துல பாத்தீங்கன்னா ஒரு மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா பைக் எல்லாம் கிடையாது, 2 வீலர் வந்து மோஸ்ட்லி அங்க இருக்காது. ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க ஒரு ரேசிங் பைக். அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷனலா அந்த பைக் ஜாக்கெட் பைக் ஏதாவது அது மாதிரி தான் இருப்பாங்க. இப்ப நம்ம ஊர்ல ஒரு கமர்ஷியலா ஒரு பீக்கான வண்டியமோ அங்க மாதிரி BMW Ducati அப்படியே வந்து குட்டி குட்டி வண்டிஸ்லாம் இருக்கும், ஸ்கூட்டிஸ்லாம். அது வந்து கமர்ஷியலா டெலிவரிஸ் அந்த மாதிரி இதுக்கு மட்டும் தான் வச்சிருப்பாங்க. மற்றபடி ரெசிடென்ஷியல் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபேமிலி பர்பஸ் அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கார் வந்து கம்பல்சரியா இருக்கும். ஸோ எங்களை ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருக்கும் எங்க கிட்ட ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்களோட வண்டி பாத்தீங்கன்னா நிசான் அல்டிமா. இல்ல அதுக்கு முன்னாடி ஆக்சுவலா வந்து இவங்க மேரேஜ் வந்த அப்புறம் அதுக்கு முன்னாடி என்கிட்ட சியாட் கொர்தோபா ஒரு ஸ்பெயின் வண்டி இருந்தது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் காரு. அதுக்கப்புறம் வந்து மஸ்டா இருந்தது, என்னோட செகண்ட் அல்டிமா இருந்தது. அல்டிமா வந்து என்னோட ஓன் காரு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா மஸ்டா ஒன்னு இருந்தது, அது வந்து ஆபீஸ்ல கொடுத்தது. அந்த டைம்ல வந்து நிசான் அல்டிமா அந்த மஸ்தா 2 கார் இருக்கும். அதனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அல்டிமால கொஞ்சம் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சது. ஐஷு கொஞ்சம் இஷ்யூஸ் வந்து சரி அது இது பண்ணிட்டோம், சேல் பண்ணிடலாம், நம்ம வந்து வேற கார் பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம வாங்குறது நம்மளோட லாஸ்டா நம்ம வச்சிருந்த காரு நிசான் பாத் ஃபைண்டர். சச் பீஸ்ட். அது நீட்டா ஒரு 9 சீட்டர் வண்டி. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த வண்டி கிட்டத்தட்ட 5 வருஷம் யூஸ் பண்ணிட்டு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்க லைஃப்ல நடந்த மிகப்பெரிய ஒரு டிராஜிக்கான ஒரு சம்பவம் நடந்து ஒரு ஃபிளாஷா யூ ஹாவ் நத்திங். அஃப்கோர்ஸ் ஒரு கண்ட்ரியவே நீங்க ஷிஃப்ட் பண்ண போறீங்கன்னா எல்லாத்தையும் சேல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அதை மிஸ் பண்ணிட்டு இங்க வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா வி சஃபர்ட் அ லாட்னா அவ்வளோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து கேபு எல்லா நேரத்துலையும் வந்து கேப் அஃபோர்ட் பண்ணுறதுன்றது வி தாட் ஓகே நம்ம வந்து ஒரு புது லிவிங் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது நிறைய எக்ஸ்பென்சஸை ரெடியூஸ் பண்ணணும். அப்போனா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸ்பென்சஸை ஹெவியாக ரெடியூஸ் பண்ணணும். பஸ் வந்து பசங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு, என் பொண்ணுக்கு அந்த அளவுக்கு சூட் ஆகல, பையனுக்கு ஓகே. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா அங்கத்தோட இங்க டிராவல் கேப்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவா தெரிஞ்சது. அங்க வந்து கம்மியா இருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு வேர்ல்டு அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணணும் 1 வேக்கு. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் தூரத்துக்கு போனாலே பார்த்தீங்கன்னா 500 to 700 rupees 1 வேக்கு நான் சொல்கிறேன். இவங்க நியர்பை டிஸ்டன்ஸில் போனாலும் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது எங்களுக்கு. ஆட்டோ ஏன்னா நிறைய பேர் வந்து கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க, போயிட்டே இருக்குது. வரன்னு சொல்லுவாங்க, எக்ஸஸா தரீங்களா கேக்குறாங்க. ஆனா அது என்னன்னா when you have a own vehicle அந்த ட்ரிப்பை வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்கு பிளான் பண்ணலாம். ஆனா நீங்க வந்து வேற ஒரு வெஹிக்கிள் மேல டிபெண்ட் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளோட அவைலபிலிட்டி பொறுத்து தான் உங்க ட்ரிப்பை பிளான் பண்ண முடியும். ஆட்டோ கிடைக்குமா, கேப் கிடைக்குமா, இந்த நேரத்துல காலையில எவ்வளவு சீக்கிரம் போனா கேப் நமக்கு ஈஸியா கிடைக்கும், ஒரு பீக் டைம்ல போனா ரேட் அதிகமாகும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வண்டியை பேஸ் பண்ணி இருக்கிறதுனாலே நாங்க மோஸ்ட்லி வெளியில போறதே விட்டுட்டோம். அது மட்டுமே இல்ல, அந்த அவ்வளோ பேர் பீஸ்ட் நான் வாங்கினது காரணம் வந்து என் பசங்க, பொண்ணு கிடையாது, என் பையனுக்கு அந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கணும் ஓட்டம். பின்னாடி உட்காந்து ஜம்முன்னு வருவாங்க. என் பொண்ணு இப்பயும் வரைக்கும் கேட்கும், டாடி அந்த கார் என்ன ஆச்சு தான் கேட்பேன். சேல் பண்ணிட்டு அவளுக்கு தெரியாது, விவரம் கிடையாது. இப்பயும் கேட்பா, டாடி அந்த கார் என்ன ஆச்சு, எங்க இருக்குது அப்படிதான் நினைப்பாங்க. இப்பயும் பாத்தீங்கன்னா நாங்கள் கோயத்து கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணி வந்தோம் சொல்லிட்டு அவளுக்கு தெரியாது. ஆக்சுவலி என் பொண்ணுக்கு இந்த ஒரு விஷயம், எனக்கு அந்த கோயத்துல நடந்த விஷயங்கள்லயே ரொம்ப கஷ்டமான விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம வெக்கேட் பண்ண போறோம்னு தெரிஞ்சு போச்சு, ஒரு பொருளை சேல் பண்ணிட்டு வரோம். ஆனா குழந்தைங்களுக்கு முக்கியமா ஐஷுக்கு தெரியாது, என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு பாயிண்ட்ல அவ கேட்டா, வீட்டுல இருக்கிற ஒரு பொருளா சேல் பண்றோம், அவளோட நிறைய பெரிய திங்ஸ் நம்மளால எடுத்துட்டு வர முடியாது. அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஆஃப் ரேட் இல்லைன்னா சில பேருக்கு ஃப்ரீயா கூட கொடுத்துட்டோம். அந்த மாதிரி ஒன்னொன்னா வீடு எம்டி ஆகும்போது என் பொண்ணு என்கிட்ட வந்து சொன்னா, நம்ம எங்களையும் சேல் பண்ணிட மாட்டீங்களே. எனக்கு அது கண்ணில் தண்ணி மட்டும் தான் வந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஷிஃப்டிங் டைம்ல எல்லாம் ரொம்பவே
ஒரு ஆன்சர் இல்லாத ஒரு சமயத்துல இருந்தோம். சோ ரொம்ப வளவலன்னு பேசுறோம்னு நினைக்கிறேன். சோ என்ன டாபிக்ல வந்தோமோ அதே கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். என்ன ஃபர்ஸ்ட் 3ல வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பின் பண்ணிடுவோம். சரிங்களா? சோ என்ன விஷயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. பேஸ் இஸ் பேக், அததான் நான் சொல்லுவேன். இந்த கியா கேரன்ஸ் எங்களுடைய மைண்ட்ல இருக்கு, டாடா சஃபாரியும் இருக்கு. மூணாவதா சஃபாரி இல்ல, டாடா சஃபாரி வந்து டீசல் ஒண்ணு, அது ஒன்னால அது பார்த்தோம். அதுக்கு ஆரியர் பார்த்தோம். அது 5 சீட்டர் 7 சீட்டர். பட் என்ன உள்ள இருக்க எல்லா அப்பியரன்ஸ் வந்து சேம். சோ டாடா சஃபாரி என்பது பீஸ்ட், அதுவும் பியூர் பிளாக். ரெண்டு கார் சொல்லிட்டோம், கியா கேரன்ஸ், டாடா சஃபாரி. டாடா சஃபாரி இஸ் தேர். ஓகேங்களா? கியா கேரன்ஸ் கூட கொஞ்சம் ஒரே இல்லன்னு, பட் ஆனா அதுவுமே பார்த்தோம். மூணாவதா பாத்தீங்கன்னா ஹூண்டாய் அல்கசார். அங்க பார்த்தோன்னா ஹூண்டாய் ஷோரூம்குள்ள போனோம். நாங்க ஹூண்டாய் ஷோரூம் பார்க்கும் போல நமக்கு வந்து கிரீட்டாவா எங்க ஏரியால வந்து கிரீட்டா நிறைய வச்சிருக்காங்க. அதனால அங்க போன அப்புறம் அல்காஸ்ல சூப்பர் ஆஃபர் போட்டுருந்தாங்க வித் டாப் அண்ட் லெவல். ஓகேங்களா? அது பார்த்தோன்னே ஒயிட் கண்ணு பறிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ டக்குன்னு பார்த்தோன்னே திவ்யா சூப்பரா இருக்கு, திவ்யா டாப் அண்டா இருக்குது, புக் பண்ணிடுவோம் சொன்னேன். ஸோ அதுவும் சூப்பரா இருந்தது. ஒரு ஆப்ஷன்ல இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சுசுகிக்கு போனோம். 7 சீட்டர் பார்க்கும்போது XL6 சூப்பரா இருந்தது. அதுவும் 360 கேமரா வேற லெவல்ல இருந்த கார். 6 சீட்டர் பைலட் சீட் எல்லாம் வச்சு அது முடிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே போனா மோரிஸ் கேரேஜ். இதுவும் எனக்கு பழக்கப்பட்ட வண்டி. மோரிஸ் கேரேஜ் 2 வண்டி பார்த்தோம், ஆஸ்டரும் எக்டர் பிளஸ். தான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆஸ்டர் வந்து 5 சீட்டுனால போல. எக்டர் பிளஸ் பார்த்தோம், வேற லெவல் கார். ஃபுல்லா பெரிய, ஐ திங்க் 14 இன்ச் 15 இன்ச் பெரிய என்டர்டைன்மெண்ட். அப்புறம் மேல பேனோரமிக் சன்ரூஃப் எல்லாமே வேற லெவலா இருந்தது. இந்த காரோட பேரெல்லாம் இப்பதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே இதெல்லாமே டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்துருக்கோம். நாங்க எல்லாமே டெஸ்ட் டிரைவ் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து மஹிந்திரா ஷோரூம் போயிருந்தோம். மஹிந்திரா ஷோரூம் 3 வண்டி பார்த்தோம். நமக்கு ஃபேவரட் ஆனா தார் பார்த்தோம், SUV 700 பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்கார்பியோ பார்த்தோம். தார் வேற பிடிச்சிருந்தது. தார் வேற லெவல். ஆனா வந்து எனக்கு மைண்ட்ல ஒண்ணு இருந்தது, தார் 3 டோர் இருக்குது, 5 டோர் வரப்போது. நான் நெட்ல எல்லாம் அடிச்சு பார்க்க 5 டோர். ஆனா பட் ஆனா டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தெரியல 5 டோர் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் கன்ஃபியூஷன்லயே இருக்கும். மூணுமே மைண்ட்ல இருக்குது. இல்ல மைண்ட் கன்ஃபியூஷனே இருக்கும் போல நான் ரோட்ல ஆபீஸ் மட்டும் வரும்போது பார்த்தா ஃபோர்ஸ் குர்கா பார்த்தேன். தாருக்கும் இது போட்டி. ஓகேங்களா? ஜிம்மி நான் எனக்கு பிடிக்கல, இதுக்கு போட்டி பார்க்கும்போது பிடிச்சிருந்தது. சரி வாங்க வர வச்சேன் நான். தாரு பார்க்கும்போது என்ன சொல்றது, வண்டியில அது வந்து பீஸ்ட் கோட் பீஸ்ட் அப்படி பார்த்தா இப்படி நிக்குது வண்டி. அந்த மான்ஸ்டர் ட்ரக்னு வாங்களே, மான்ஸ்டர் ட்ரக் மாதிரி ஒரு வண்டி. ஃபோர்ஸ் குர்கா 3.5 மீட்டர் தண்ணிக்குள்ள போகும். பாத்தீங்களா? அப்ப பாத்துங்க எந்த அளவுக்கு ஒயரும் எந்த அளவுக்கு கிளியரன்ஸ் வேற லெவல். இந்த வண்டிகள்ல தான் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வண்டி வந்து நம்ம வந்து வாங்க போறோம். ஃபர்ஸ்ட் கியா கேரன்ஸ், MG ஹெக்டர். சரி அதெல்லாம் விட்டுரு. இப்ப நான் சொன்னல அதெல்லாம் விட்டுரு. சொன்னல பாத்தீங்களா, ஒரு மாடல்ல ஒரு பிராண்ட். இதுல எது நீங்க பீஸ்ட் நினைச்சீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சொன்னேன், அதுதான் சொல்றேன். இல்ல அது அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்ப நம்ம பீஸ்ட்னு சொல்றோம். இப்ப வந்து அல்காசாரோ, கிரீட்டாவோ, இல்ல மோரிஸ் கேரேஜ் எக்டர் பிளஸோ, இல்ல குர்காவோ, தாரோ, XUV 700ஓ, ஸ்கார்பியோவோ, இல்ல XL6ஓ உங்களுக்கு தெரியும். இந்த வண்டி தாண்டா பயங்கரமா ஆஃப் ரோட் வெஹிக்கிள் இல்ல அந்த மாதிரி சொல்லுவீங்களா, அதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களோடது என்னோடது மேட்ச் ஆகுதா சொல்லி பார்ப்போம். எஸ், நம்ம வந்து we are going to buy a car. சோ அதுல இன்னொரு என்னன்னா ஆண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப வந்து 45வது பிறந்தாள் வருதுன்னு நினைக்கிறேன். 45 தானே? இவங்க ஏஜ் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. அது வந்து எல்லாருக்கும் தெரியும், வீடியோலயே நான் சொல்லிருக்கேன். ஒரு ரவுண்ட் ஃபிகரா வருது. ஒரு ரவுண்ட் ஃபிகரா வரதுனால ஓகே, கல்யாண நாள் தான் ரவுண்ட் ஃபிகரா வரல, அட்லீஸ்ட் பர்த்டேனா ரவுண்ட் ஃபிகரா வரதுனால. ஸோ பிகாஸ் எதுனாலனா இவ வந்து எனக்கு அந்த ரவுண்ட் ஃபிகரா வரும் போல சின்ன சின்ன சர்ப்ரைஸ். நாட் லைக் மீ, எப்பயுமே ஆம்பளைங்க வந்து பெரிய சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. பட் லேடிஸ் வந்து சர்ப்ரைஸ் பண்ணது சின்னதாக தான். பட் ஆனால் ஆம்பளைங்க அது பெரிய விஷயமா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் சர்ப்ரைஸ் பண்ண சொல்லிட்டு தான் காரை வந்து இவங்க பேர்ல புக் பண்ணலாம் சொல்லிட்டு புக் பண்ணியிருக்கேன். நான் ஒன்றும் கேட்கல, அதுக்கு நான் தான் கேட்கறேன்னு நினைச்சுக்க போறீங்க. நான் ஒன்றும் கேட்கலங்க, அவராவே சரி போயிட்டு போகுதுன்னு சொன்னேன். ஆமா, சைன் போடுறது கூட பாத்தீங்கன்னா போயிட்டு போகுதுன்னு சொன்னா. சரிங்களா? ரொம்ப விருப்பப்படுறாரு, அதுக்குன்னு என்ன பண்றது சொல்லுங்க. அன்பு தொல்லையா இருக்கு. அது ஒண்ணு விஷயம். அதுக்கப்புறம் நான் வந்து இல்லங்க, ஆக்சுவலி இப்ப 1008 டவுட் கேட்டாரு அந்த இடத்துல. இது மாதிரி உங்க பேர்ல புக் பண்ணலாமா அப்படின்னு. அப்புறமா அந்த சேல்ஸ் பர்சன் சொல்றாரு, எங்க என் வீட்டுல இருக்கிற எல்லா வண்டியும் என் பொண்டாட்டி பேர்ல தாங்க இருக்கு அப்படின்னு. ஒரு படம் தண்ணி நினைக்கிறேன், அது 18 வயது நிலைன்னு நினைக்கிறேன். எல்லாரும் உலகத்துல அப்படிதான் 18 வயது நிலை. அதுல வந்து 16 வயது நிலை ஜோதிகா பேர்ல இருக்கும். அவன் எதுவுமே இடிச்சிருவான். ஜோதிகா பேர்லயா? ஜோதிகா ஒரு படம் வந்து அவங்க வந்து 36 வயது நிலைங்க. சாரிங்க, உங்களுக்கு தெரியல. அதுல வந்து அவர் வந்து கனடா போறதுனால இந்த அம்மா பேர்ல தான் வண்டி வச்சிருப்பாங்க. பாத்தீங்களா? நிறைய பேர் ஆம்பளை அப்படிதான் வச்சாங்க, வைஃப் போட்டு தரதான் வைப்பாங்க. ஆனா நான் அப்படி கிடையாது. அதனாலதான் எப்பயுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு என்ன, இவங்க பேர்ல வாங்க, நம்ம எதமா ஓட்டின் படி எவனா இடிச்சேன்னா இவரெல்லாம் தான் வந்து பிடிக்க போறாங்க. நமக்கு என்ன?
சரி ஓகே, நீங்க கெஸ் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோல வந்து அந்த இந்த கமெண்ட் மேட்ச் பண்ணி நம்ம அடுத்த வீடியோ வந்து போடுவோம். கண்டிப்பா அந்த டைம்ல கார் வாங்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோ என் பண்றதுக்கு முன்னாடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி பேர்ல வாங்குறதோ இல்ல பொண்டாட்டி பேர்ல பைக் கார் வாங்குறதோ இல்ல எனி அசெட் வாங்குறதோ வந்து அந்த ஒய்ஃப் வந்து அவங்களா போய் கேட்க மாட்டாங்க, நீங்களா தான் செய்யணும். அது செய்யறதுனால வந்து அவங்க அந்த சொத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடிடுவாங்க அப்படின்றது கிடையாது. சரி, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்து இஎம்ஐ கட்டுறேன், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சொத்தை வாங்குறேன், இது என் பேர்ல இல்லாம நான் ஏன் ஒய்ஃப் பேர்ல வாங்கணும்னு நிறைய பேர் நினைக்கலாம். அதுக்கு நான் பதில் சொல்றேன் கேளுங்க. இப்போ இருக்கிற நிறைய லேடிஸ் பாத்தீங்கன்னா வந்து படிச்சவங்களா தான் இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனா குடும்ப சூழ்நிலை, குழந்தை குட்டி அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட கரியரை வந்து அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியறது இல்லை. நம்பர் 1. அப்படியே அவங்க கரியரை ஃபோக்கஸ் பண்ணி இருந்தாலும் ஒரு ஜென்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய பெரிய போஸ்டிங்க்கு லேடிஸ் மோஸ்ட்லி யாரும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா இல்ல ப்ளீஸ் லெட் மீ கம்ப்ளீட், கிவ் மீ மை ஸ்பேஸ். ஓகே, ஏன்னா அவங்க கன்சீவ் பிரெக்னன்சி டைமு, பேபி சிட்டிங் டைமு, அதுக்கப்புறம் என்னது அவங்க லைக் ஃபீடிங் டிஃபிகல்ட்டிஸு, அதுக்கப்புறம் அந்த பசங்களை வளர்க்குறது, அவங்களுக்கு எக்ஸாமு, அவங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நிறைய லீவ்ஸு பர்மிஷனு லேடி தான் எடுப்பாங்க. அது அஃப்கோர்ஸ் எல்லா ஆஃபீஸ்லேயும் அது தெரியும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய போஸ்டிங்கோ இல்லை இவங்களை வந்து இந்த இடத்துக்கு அனுப்பலாம் அந்த இடத்துக்கு அனுப்பலாம் அஃபிஷியலாக அப்படின்னு யாருமே லேடிஸ் எடுக்க மாட்டாங்க. அதனாலேயே அவங்களோட கரியர் க்ரோத் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே டிப்ரிஷியேட் ஆகிட்டே வரும். ஸோ ஆஸ் அ ஹஸ்பண்டா நம்ம யோசிக்கணும், ஓகே நம்ம ஒய்ஃப் நம்மளோட இடத்துல இருந்திருந்ததுன்னா நல்லாவே வந்திருப்பாங்க. ஆனால் நமக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காக வந்து அவங்க இந்த மாதிரி தியாகத்தை பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஒய்ஃப்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்லா ஜென்ஸும் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகும் போது ஒரு சாதாரண பொசிஷன்ல என்ன பண்ண போறோம்? கார் வாங்கினா கார்ல உட்காந்து ஓட்ட போறோம். ஒரு சாதாரண பொசிஷன்ல தான் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க ஜென்ஸ். ஒரு ஜூனியர் இன்ஜினியரா இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு 50 வயசுல பாத்தீங்கன்னா மேபி ஒரு மேனேஜர், ஜெனரல் மேனேஜர் அந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங்ல இருந்தாங்க. ஆனா அவங்களோட ஒய்ஃப் படிக்கும்போது வந்து மேபி அந்த ஒய்ஃப் இவரோட அதிகமான மார்க்கே வாங்கியிருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் கிச்சன் தான் ஜீரோ. என்ன வாட் இஸ் யுவர் கரியர் க்ரோத்? நத்திங். அதனால ஒரு நல்ல ஹஸ்பண்டா அவங்க செய்ய வேண்டிய கடமை, என்னுடைய க்ரோத்ல யூ ஹேவ் அ பார்ட். நீ என் ஃபேமிலியையும் நான் வீட்டுக்கு வந்தா ஒரு நல்ல ஹவுசிங் ஒரு வீடையும் எனக்கு நீ கொடுக்கலன்னா எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் இருந்திருக்காது. பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் இல்லை அப்படின்னா வேலையில நான் வந்து ஷைன் பண்ணியிருக்க முடியாது. ஓகே, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் செய்ய வேண்டிய கடமை. அதுக்கு நான் ஒய்ஃப் பேர்லேயே சோலோவா வாங்கணும்லாம் இல்லை, இட் கேன் பி ஜாயிண்ட். நீங்க வந்து ஜாயிண்டா க்ரோ ஆகுங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லி தான் நான் என் பேர்ல வாங்க வச்சேன் அப்படின்லாம் நீங்க நினைக்க கூடாது. ஸோ இது வந்து ஒரு தாரக மந்திரம் மாதிரி எல்லார் வீட்லயும் இது வந்து ஃபாலோ பண்ணுங்க. யாராவது எழுதி வச்சுட்டு பை திவ்யான் போட்டு வீட்டு வாசல ஒட்டி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப இது வந்து என்ன சொல்றது, நம்ம யாரும் லேடிஸ் எல்லாம் எதிர்பார்க்கல. இது மாதிரி இருந்தா பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் அந்த ஒய்ஃப்க்கும் வந்து ஒரு ஃபீலிங் வராது. சரி கல்யாணம் ஆயிதாங்க இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு, இதுவே நான் வந்து வேலைக்கு போயிருந்தேன்னா நல்லா இதுக்கு மேல இருந்திருப்பேன், அப்படி கிடையாது. ஓகேங்களா? பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம என்ன நம்ம இது பண்ணிருக்கோம் இதுதான் நாங்க சொல்ல வர்றது. சோ எத்தனை பேர் வீட்டுல இது நீங்க என்ன சொல்றது, ஏற்கனவே எங்க வீட்டுக்காரர் என் பேர்ல தான் எல்லாம் வாங்குறாரு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்த சொல்லி நானும் வந்து எங்க வீட்டுல இந்த சேஞ்சஸ் கொண்டு வருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் ஒரு 2 மினிட் மட்டும் பேசிக்கிறேன். இவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ப்ராக்டிகலா எல்லாமே பார்த்தேன். இவங்க பேர்ல வாங்குறதுக்குலாம் நான் யோசிக்கிறதெல்லாம் கிடையாது. என்னன்னா நாங்க நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி தான் வச்சிருக்கிறோம். தாஜ்மஹால் பக்கத்துல பெரிய கிரவுண்ட் ஒன்று வாங்கியிருக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் ப்ராக்டிக்கலாக பார்ப்பேன். ஏன்னா வந்து இப்போ வண்டியெல்லாம் வாங்கும்போது வந்து இவங்க இழுத்துக்குலாம் ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியாது. ஆம்பளைங்க எங்கன்னா அலைஞ்சு திரிஞ்சு வருவாங்க. ஸோ அந்த ஒரு எல்லாம் நான் கேட்டேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரிலாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குமா கேட்டதுக்கு அப்புறம் நோன்னு சொன்னாங்க. தேங்காய் முடி வாங்குறதுக்குலாம் இழுத்துன்னு போவாருங்க. நோன்னு சொன்னாங்க. அந்த ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன், ஆர்டிஓ ஆஃபீஸ்ன்றது டிஃபிகல்ட்டான ஏரியா, பல தடைகளை தாண்டி போகணும், அங்க எப்படி இவ்வளவு கூட்டின்னு போக முடியும்னு கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால பார்த்தா அதே மாதிரி மட்டும் இல்லை, இவங்க சொன்னாங்க சில பேர் நான் சொன்னேன்ல முக்கால்வாசி 100% பீப்புள் வந்து 80% 70% பீப்புள் மேபி கேரியரை கொஞ்சம் தியாகம் பண்றாங்க. பட் 30% பீப்புள் லைக் பீஸ் லேடிஸ் ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி ஆன் கேரியர். நான் பார்க்கும் போல பார்த்தீங்கன்னா நாட் ஃபேமிலி பார்க்குறாங்க அதெல்லாம் தெரியாது. சில பேர் ஒன்லி கேரியரை ஃபோக்கஸ் பண்ணி நல்ல லெவல்லையும் இருக்கிறாங்க நான் பார்த்த வரைக்கும். ஓகேங்களா? அது மட்டுமே இல்லாத என்ன மாதிரி சில பேர் இவங்க சொல்றாங்க மேனேஜர் அப்படி இல்லை, சில பேர் வந்து கேரியரை ஃபோக்கஸ் பண்ணி ஆம்பளைங்க வந்து இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு மிடில் லெவல் பொசிஷன் இருந்தாலும் இருக்கிறாங்க. அந்த மாதிரியும் நான் பார்த்துருக்கிறேன். சில பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சு எதுக்கு படிச்சுன்னு தெரியல, ஆனால் பார்த்தோன்னா ஜென்ரல் மேனேஜர் அந்த மாதிரி லெவலும் இருக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பேச விரும்பல. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து இட்ஸ் மை டிசிஷன், மை செலக்ஷன். இவங்க ஒன்று சொல்லியிருந்தாங்க என்னால் செலக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, இதை வந்து செலக்ட் பண்ணது நான் தான். ஓகேங்களா? ஆனா எல்லா ஷோரூம்க்கும் நானும் கூட போனேன். கூட்டு போட்டு வந்து வேற வழி இல்லைல்ல, அவர் மட்டும் தனியாலாம் போல. அப்படி போயிருந்தேன்னா திரும்ப
காரா என்ன கோபமால கூட்டின்னு போல, அந்த வண்டிக்கு ஒப்பாரி வச்சிருப்பான் பாத்தீங்களா, காருக்கா என்ன கூட்டினும் போல, அப்புறம் என் பேர்ல மட்டும் எடுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லுவா. சரிங்களா, வேற வழி இல்ல, என்ன இந்த வண்டிக்கு ஓட்ட வேண்டிய ஸ்டெப்னி மாதிரி வச்சு ஓட்ட வேண்டியதுதான். சரி, நம்ம வேலையை முடிப்போம். சரிங்களா, அடுத்த வீடியோல சந்திப்போம். என்ன காரணத்துல கெஸ் பண்ணுங்க. பை.